திரும்பவும் இந்த வேதாம கல்லூரி பாடங்களுக்கு வரவேற்கிறோம். நாங்கள் இப்பொழுது கற்று வரும் சங்கீதம் நாங்கள் எல்லாரும் மிகவும் நேசிக்கும் ஒரு சங்கீதம். சங்கீதம் 103. நான் நினைக்கிறேன் சங்கீதம் 23க்கு பிறகு இந்த சங்கீதத்தை தான் நாங்கள் மிகவும் மிகவும் நேசித்து வாசிக்கிறோம். கடந்த வாரத்தில் நாங்கள் முதல் பகுதியை படித்தோம். இன்று நாங்கள் 2ஆம் பகுதியை பார்க்க போகிறோம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு தேவனுடைய சகல உபகாரங்களையும் நினைவு கூறுதல். போன வாரத்தில் நாங்கள் மறக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று 10 காரியங்களை பார்த்தோம். அதேபோல் நாங்கள் எங்கள் முழு மனதோடு ஆத்துமாவோடு இந்த தேவனை துதிக்க வேண்டும், அது எப்படி சாத்தியமாகும் என்றெல்லாம் நாங்கள் படித்தோம். இன்று நாங்கள் ஆண்டவர் எங்களுக்காக செய்திருக்கும் கொடுத்திருக்கும் உபகாரங்களை தாவீது பட்டியல் போட்டு எங்களுக்கு காண்பிக்கின்றார். அதை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்து வருகிறோம். 3ஆம் வசனத்தில் முதலாம் உபகாரம் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அவர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். போன வாரத்தில் நாங்கள் பாவ உபதேசத்தை படித்தோம். பாவ உபதேசம். நாங்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், பாவ உபதேசம் மிக 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 அவசியம். இன்று நாங்கள் மன்னிப்பின் உபதேசத்தை பார்க்க போகிறோம். The theology of forgiveness. மன்னிப்பின் உபதேசம். எங்கள் ஆண்டவர் எங்கள் எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்திருக்கிறார். மன்னிப்பின் உபதேசம். சங்கீதம் 103 10ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தால், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இதில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய மாபெரும் இரக்கம். தேவன் நீதியுள்ள முறையில் செயல்பட்டிருந்தால் நாங்கள் எல்லாரும் அழிந்திருப்போம். அவர் முன்னிலையில் நாங்கள் நிற்க முடியாது, எங்கள் பாவத்தின் காரணமாக. அதனால் அவர் இரக்கத்தினால் எங்களை மன்னித்திருக்கிறார். எங்கள் பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எல்லாரும் உடனடியாக சுட்டெரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யாமல் எங்கள் பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் அவர் எங்களை மன்னித்திருக்கிறார். அதை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது, ஒருபோதும் மறக்கக்கூடாது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் எஸ்ரா 9:13 எஸ்ரா ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். நீங்கள் இந்த 3 அதிகாரங்களையும் அருமையான ஜெப அதிகாரங்களாக படிக்கலாம். நெகேமியா 9, தானியேல் 9, எஸ்ரா 9ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் அருமையான ஜெப உபதேசங்களை கொடுக்க முடியும். அருமையான ஜெப பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, சபை ஜீவியத்திற்கு. திரும்பவும் சொல்ல போகிறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம், எஸ்ரா 9ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களையும் பக்கம் பக்கமாக வைத்து நாங்கள் வாசித்து படித்தால் அது எங்களுடைய ஜெப ஜீவியத்தை இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கும். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கான சத்தியங்கள் இந்த 3 அதிகாரங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் தான் எஸ்ரா 9ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களிலும் ஒரு பொது காரியம் என்னவென்றால் பாவ அறிக்கை. பாவ அறிக்கை. தேவ மக்கள்
மிகவும் பாவம் செய்து கலகம் செய்து கீழ்ப்படியாமையின் காரணமாக வந்த பயங்கர விளைவுகள். அதனால் 3 அதிகாரங்களிலும் பாவ அறிக்கையை நாங்கள் காண்கிறோம். எஸ்ரா 9:13. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில். எஸ்ரா என்ற தேவ மனிதன் ஒரு காரியத்தை உணர்ந்தார். தேவன் நீதியின்படி செயல்பட்டிருந்தால் முழு நாடும் அழிந்திருக்க வேண்டும், யாரும் தப்பித்திருக்க முடியாது. பாருங்கள், எஸ்ரா பாவிக்கும் வார்த்தைகள் பொல்லாத செய்கைகள், பெரிய குற்றங்கள். எஸ்ரா ஜனத்தின் சார்பாக பாவ அறிக்கை செய்கிறார். பெரிய குற்றங்கள், பொல்லாத செய்கைகள். இந்த விதமாக நாங்கள் இன்று ஜெபிப்பதே இல்லை. பாவ அறிக்கைக்கே இடமில்லை எங்கள் சபைகளில், அநேக சபைகளில். எங்களுக்கு வந்த தண்டனை, கொடுக்கப்பட்ட தண்டனை, பயங்கர விளைவுகள் தேவன் எங்கள் பாவத்துக்கேற்றபடி கொடுக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் தப்பித்திருக்கிறோம், நாங்கள் முழுமையாக அழிக்கப்படவில்லை. அதனால் தேவன் தம்முடைய நீதிக்கேற்றபடி முழுமையான தண்டனையை எங்களுக்கு கொடுக்கவில்லை. எஸ்ராவும் இதை உறுதிப்படுத்துகிறார், தாவீதும் அதை உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய அப்பா உயிர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் குடும்ப ஜெபத்தை செய்யும் பொழுது இந்த ஜெபத்தை எப்பொழுதும் ஜெபிப்பார். ஹபாக்குக் 3:2. நாங்க சின்ன பிள்ளையார், எங்களுக்கு பெரிய விளக்கம் எதுவும் இல்லை. ஆனால் இதை நான் மறக்கவே மாட்டேன். அப்பா செய்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது, கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆங்கிலத்தில் இன் wrath remember mercy. ஆண்டவரே, நீர் கோபப்படுவதற்கு அந்த விதத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், அதுல நியாயம் இருக்கு. நீர் எங்கள் மேல் கோபப்படுவதில் நியாயம் இருக்கு. ஆனால் அதே சமயம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை மறக்க வேண்டாம். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். இதை நாங்கள் எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஜெபமாக ஜெபிக்கலாம். எங்கள் குடும்பத்திற்கு ஒரு தனிப்பட்ட ஜெபமாக ஜெபிக்கலாம். எங்கள் சபைக்கு ஒரு தனிப்பட்ட ஜெபமாக ஜெபிக்கலாம். எங்கள் நாட்டிற்கு ஒரு தனிப்பட்ட ஜெபமாக ஜெபிக்கலாம். மன்னிப்பின் உபதேசம். சங்கீதம் 103:12 இவ்விதமாக வாசிக்கிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இதுதான் மன்னிப்பின் அதிசயம். தேவ மன்னிப்பின் மகத்துவம், விசாலம், விரிவு, முழுமை மிக அழகாக தாவீது எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார். தாவீது மாத்திரமல்ல, வேதத்தில் மற்ற எழுத்தாளர்களும் இந்த தேவ மன்னிப்பின் மகத்துவம், விசாலம், விரிவு, முழுமை இவற்றை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றார்கள். தாவீது வாழ்ந்த காலத்தில் மிக நீடிய தூரம் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் உள்ள தூரம். தாவீது அன்றைய காலத்து வானங்களை அண்ணார்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த சிந்தனை வந்தது. மேற்கும் கிழக்கும் இணையாது, அப்பாற்பட்டது. எவ்வளவோ தூரம், அவ்வளவு தூரமாக ஆண்டவர் எங்கள் பாவங்களை எங்களிடத்திலிருந்து விலக்கினார். இதை எடுத்து கூறுவதற்கு தாவீதுக்கு நல்ல காரணம் இருந்தது. தாவீது விபசாரம் செய்தான், கொலை செய்தான். அதையும் நாங்கள் போன வாரம் பார்த்தோம்.
தாவீதின் பாவ பட்டியல். கிட்டத்தட்ட 15 காரியங்களை பார்த்தோம் போன வாரத்தில். அந்த பாடத்தை நீங்கள் தவறவிட்டால் நீங்கள் அந்த யூடியூப் மூலமாக அதை திரும்ப நீங்கள் பார்க்கலாம், செவி கொடுக்கலாம். நாத்தான் என்ற தேவ மனிதன் தாவீது மனம் திரும்பும் பொழுது அவருக்கு கூறிய வார்த்தைகள் 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக அந்த பாவங்களை தாவீது மூடி மறைத்தான். மக்களுக்கு முன்பாக நடித்தான். ஒரு மாய்மால வேஷத்தை தரித்து கொண்டான் தாவீது. ஆனால் இப்பொழுது அவனுடைய பாவம் சுட்டி காட்டப்பட்டது. உடனடியாக மனம் நொந்து தாவீது மனம் திரும்ப ஆரம்பித்தான். அதுதான் சங்கீதம் 51. அதை நாங்கள் ஆழமாக படித்தோம் எவ்வளவோ மாதங்களுக்கு முன்பாக. தாவீது இங்கே நாத்தான் என்னும் தேவ மனிதனுக்கு பாவ அறிக்கை செய்கிறார். நான் பாவம் செய்திருக்கிறேன். பாருங்கள் நாத்தான் கொடுத்த பதில். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாத படிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். தாவீது செய்த பாவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த காலத்து சட்டத்தின்படி. ஆனால் அந்த மரண தண்டனை கொடுக்கப்படாமல் தாவீது உயிர் பிழைத்தார். நாத்தான் அதை உறுதி செய்கிறார். நீ சாகாத படிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. விளைவுகளில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்படலாம், ஆனால் விளைவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த விளைவுகளை தாவீது பயங்கர விதத்தில் தன் வாழ்க்கையில் அனுபவித்தார். ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. விளைவுகளில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த சாராயம் எடுக்கும் நபர்களுக்கு நான் கூறும் காரியம் அதுதான். நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சாராயம், கசிப்பு, விஸ்கி, இவற்றையெல்லாம் வோட்கா, இவற்றையெல்லாம் நீங்கள் குடித்து 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 ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள், உங்கள் சரீரத்தை நீங்களே கெடுத்திருக்கிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு வந்து நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் உங்களுக்கு ஒரு புதிய ஈரலை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அது விளைவு. அது விளைவு. விளைவில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு புது ஈரலை கொடுக்க மாட்டார். இல்லாவிட்டால் ஒருவர் புகைத்து கொண்டே இருக்கிறார். அவரும் மன்னிப்பு கேட்கிறார் ஏதோ ஒரு கட்டத்தில். ஆனால் அவருக்கு ஒரு புது நுரையீரல் கொடுக்கப்பட மாட்டார். அது விளைவுகள். அதனால் அதையும் நாங்கள் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் நாங்கள் பாவம் செய்வதற்கு முன் எவ்வளவோ சிந்தனை செய்ய வேண்டும். இந்த பாவத்தின் விளைவுகள் என்ன? இது எப்படி என்னுடைய குடும்பத்தை தாக்கும், என்னுடைய சபையை தாக்கும் என்றெல்லாம் நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் பாவங்கள் மனசாட்சியிலிருந்து முழுமையாக அகற்றப்படுதல். இதுதான் மன்னிப்பின் உபதேசம். மன்னிப்பின் அருமை, மன்னிப்பின் வல்லமை, மன்னிப்பின் விசாலம். குற்ற மனசாட்சி தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அன்பளிப்பு. குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சி வரும் பொழுது தான் நாங்கள் ஐயோ பாவம் செய்திருக்கிறேன் என்ற உணர்வு வந்து நாங்கள் பாவறிக்கை செய்ய ஆரம்பிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எங்களை மன்னிக்கும் பொழுது பாருங்கள், மனசாட்சியிலிருந்தும் அந்த பாவங்களை அகற்றுகிறார். குற்ற மனசாட்சி எடுத்து போடப்படும். எரேமியா 31:34 இது எபிரேயர் புத்தகத்தில் திரும்பவும் உச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் சொல்றார், அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து
அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ரெண்டு அருமையான கருத்துக்கள். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அந்த பாவங்களை ஆண்டவர் நினைவு கூற மாட்டார். இப்ப பிசாசு என்ன செய்யறான்? எங்களுக்கு மன்னிக்கப்பட்ட பாவங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறான். 10 வருஷத்துக்கு முன்னால் செய்த பாவம், 5 வருஷத்துக்கு முன்னால் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டன. ஆனாலும் பிசாசு அதை தூண்டி விடுகிறான். எங்கள் ஞாபகத்துக்கு அதை கொண்டு வருகிறான். அதனால் நாங்கள் அவதிப்படுகிறோம். திரும்பவும் ஒரு குற்ற மனசாட்சிக்குள் தள்ளப்படுகிறோம். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. பிசாசு அந்த விதத்தில் எங்களை சோதிக்கும் பொழுது, தூண்டிவிடும் பொழுது, நாங்கள் பிசாசை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும். மாத்திரமல்ல, நான் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் மன்னிக்கப்பட்டது. They are all under the blood. இயேசுவின் இரத்தத்தால் மன்னிக்கப்பட்டது என்று நாங்கள் வார்த்தைகள் மூலமாக எடுத்து சொல்லி வெற்றி பெற முடியும். ஒரு காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை திரும்பவும் எபிரேயர் புத்தகத்தில் எங்களுக்கு வற்புறுத்தி கூறுகிறார். எபிரேயர் 10:17. அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனிமேல் நினைப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான காரியம்! குற்ற மனசாட்சி எடுத்து போடப்படும். ஆண்டவருடைய நினைவிலிருந்து நாங்கள் செய்த எல்லா பாவங்களும் முழுமையாக அகற்றப்படும். இதை எங்களால் நம்ப முடியாது. ஆனால் இதுதான் கிருபையின் அதிசயம், இரக்கத்தின் அதிசயம், மன்னிப்பின் அதிசயம். தாவீது பாவித்த வார்த்தைகள் கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரமாக ஆண்டவர் எங்கள் பாவங்களை அகற்றி இருக்கிறார். ஏசாயா வேறு விதமான வரைபடங்களை பாவித்து இதே சத்தியத்தை இன்னும் அதிகமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நாங்கள் ஒருவரை சீஷத்துவத்தின் பாதையில் வழிநடத்தும் பொழுது இந்த சத்தியங்களை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், வேதத்தின் அடிப்படையில். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகும் இந்த வார்த்தைகள், வசனங்கள் ஒரு புது மொழிபெயர்ப்பில் இருந்து எடுத்து காண்பிக்கின்றோம், தெளிவுக்காக. ஏசாயா 43:25. நானே உங்கள் மீறுதல்களை உங்களை விட்டு நீக்குகிறேன், நான் உங்கள் பாவங்களை இனி ஒருபோதும் நினைவில் வைப்பதில்லை. இந்த மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில், புதிய மொழிபெயர்ப்பில் எவ்வளவு அழகாக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய வார்த்தைகள். இதை நாங்கள் நம்பலாம். இது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபார வசனமாக அமைய வேண்டும். என்னுடைய எல்லா மீறுதல்களும் என்னை விட்டு நீக்கப்பட்டுள்ளது. என்னுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவர் இனி ஒருபோதும் நினைவு கூற மாட்டார். ஏசாயா 44:22. நான் உன் குற்றங்களை ஒரு மேகத்தை போல் அகன்று போக பண்ணி இருக்கிறேன், உன் பாவங்களை காலை நேரத்து மூடு பனியை போல் அள்ளுண்டு போக பண்ணி இருக்கிறேன். நீங்கள் இலங்கையில் வாழ்ந்தாலும், இந்தியாவில் வாழ்ந்தாலும், கனடாவில் வாழ்ந்தாலும் இந்த வசனம் உங்களுக்கு நன்றாக விளங்கும். ஒரு மேகம் வருது, அதுவும் ஒரு இருண்ட மேகம். எங்களுக்கு தெரியும், இடியோடு கூடிய மழை ஏற்பட போகிறது. ஆனால் எங்கள் பாவங்கள் அந்த விதத்தில் ஒரு இருண்ட மேகமாக வர ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மேகத்தை இல்லாமல் ஆக்க செய்கிறார், அகன்று போக பண்ணி இருக்கிறார். நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது அந்த மேகம் இல்லை, போய்விட்டது. தேவ இரக்கத்தினால் அது நீக்கப்பட்டது. இப்ப சூரிய வெளிச்சம் நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, எல்லாம் தெளிவாக இருக்கின்றது. அதே போல் விசேஷமாக மலையகத்தில் நீங்கள் வாழ்ந்தால் காலை நேரத்து மூடு பனி, காலை நேரத்தில் எழும்பியதும் மூடு பனியை நீங்கள் காணலாம்.
அது அகன்று போகும் வரைக்கும் நாங்கள் சரியாக பார்க்க முடியாது. அந்த காலநிலையில் நாங்கள் வாகனங்களை ஓட்ட எத்தனித்தால் அபாயங்கள் இருக்கு. இங்கு கனடாவில் இப்படிப்பட்ட மூடு பனி நாட்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படும். உங்கள் வாகனத்தை ஓட்டாமல் இருந்தால் நல்லது. வாகனத்தை ஓட்டினால் மிக 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 அவதானத்தோடு அந்த வாகனத்தை ஓட்டுங்கள். ஏனென்றால் தெளிவு இல்லை. It's a dense fog. You can't see 5 feet in front of you. So be careful. So ஆண்டவர் சொல்றார், எங்கள் பாவங்கள் காலை நேரத்து மூடு பனியை போல் ஒரு நொடியில் அள்ளுண்டு அவர் அதை போக பண்ணுகிறார். இந்த காரணங்களுக்காக நாங்கள் எவ்வளவாக எங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மன்னிப்பை அருளி செய்திருக்கிறார். நாங்கள் துதி செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் ஏசாயா 38:17 என் பாவங்களை எல்லாம் உமது முகத்திற்கு பின்னாலே போட்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் பிஹைண்ட் யோர் பேக், முதுகுக்கு பின்னால் ஆண்டவர் போட்டிருக்கிறார். எதையாவது நாங்கள் எங்கள் முதுகுக்கு பின் வைத்தால் அதை நாங்கள் பார்க்க முடியாது, அது மறைந்திருக்கிறது. அதே போல் ஆண்டவர் சொல்றார், எங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் தம்முடைய முகத்துக்கு முன்னால் வைத்திருக்க மாட்டார், அவர் அதை தம்முடைய முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டிருக்கிறார். அவரால் கூட அதை பார்க்க முடியாது. அதுவும் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். மீகா 7:19 நீர் எமது பாவங்களை காலின் கீழ் மிதித்து எங்கள் எல்லா அக்கிரமங்களையும் கடலின் ஆழங்களில் எரிந்து விடுவீர். 2 காரியங்கள். எங்கள் பாவங்கள் அவருடைய காலின் கீழ் மிதிக்கப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் என்ன? பரிபூர்ண வெற்றி. அந்த காலத்தில் நீங்கள் ஒரு எதிரியை தோற்கடித்தால், அந்த எதிரியின் கழுத்தின் மேல் உங்கள் காலை வைத்தால் அது முழுமையான வெற்றியை எடுத்து காண்பிக்கும். சோ ஆண்டவர் எங்கள் பாவங்களை அவர் காலின் மேல் மிதிக்கிறார் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? எங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை கொடுத்திருக்கிறார் எங்கள் பாவங்கள் மேல். நாங்கள் தோல்வியில் வாழ அவசியம் இல்லை. தோல்வியில் வாழ அவசியமே இல்லை. வெற்றி கொடி பறக்க வேண்டும், வெற்றி கொடி பறக்க வேண்டும். என் பாவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய காலின் கீழ் மிதிக்கப்பட்டுள்ளது. மாத்திரமல்ல, இந்தியா இலங்கையில் வாழும் எங்களுக்கு இது நன்றாக விளங்கும். சமுத்திரங்கள், ஆழமான சமுத்திரங்கள், எங்கள் எல்லா அக்கிரமங்களையும் கடலின் ஆழங்களிலே எரிந்து விடுவீர். அதை யாராலும் தோண்டி எடுக்க முடியாது. இதுதான் எங்களுடைய மன்னிப்பின் அருமை. இதுதான் எங்கள் மன்னிப்பின் விசாலம், விரிவு, அதிசயம். புதிய ஏற்பாட்டின்படி நாங்கள் பார்க்க போனால் வெளிப்படுத்தல் 1:5 இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, அவரே எங்களில் அன்பு செலுத்தி தமது இரத்தத்தினாலே நமது பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். சோ இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டிய காரியம், தேவன் தம்முடைய அன்பினால் எங்களை மன்னிக்கிறார். ஹபாக்குக் 3 தேவன் தம்முடைய கிருபையினால் எங்களை மன்னிக்கிறார். தேவன் தம்முடைய அன்பினால் எங்களை எப்படி மன்னிக்கிறார்? சிலுவையில் சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தத்தின் அடிப்படையில். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பாவ அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் ஒரு துக்கமான காரியம், அநேக கிறிஸ்தவர்களை நாங்கள் சந்திக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்றாங்க, பாவத்திற்கு இன்னும் அடிமையலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு மிக முக்கிய காரியம் இந்த மதுபானத்திற்கு அடிமையலாக வாழ். எவ்வளவோ பேர்களை நான் சந்தித்திருக்கிறேன்.
மதுபானத்திற்கு அடிமையலாக வாழ்கிறார்கள். இப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது மதுபான அதிகாரமா இருக்காமல் பொய் சொல்லுதலாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், இச்சைகளாக இருக்கலாம். இவற்றிற்கு நாங்கள் இன்னும் அடிமையலாக வாழ்வது, அது வேதத்திற்கு முற்றிலும் முரண்பாடான காரியம். God not only forgives, he delivers. பரிபூர்ண வெற்றியை கொடுக்கிறார். அந்த அடிமைத்தனம் முறியடிக்கப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அந்த அடிமைத்தனம் முறியடிக்கப்படுகிறது. சோ இந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன செய்வது பிரதர், அது என்னுடைய பலவீனம். சோ பலவீனம் என்ற போர்வையில் இன்னும் போத்தலை குடிச்சு கொண்டே இருக்கிறாங்க, இன்னும் சிகரெட்டை வாங்கி குடிச்சு புகைத்து கொண்டே இருக்கிறாங்க, இன்னும் வெவ்வேறு விதமான பாவங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. பலவீனம் என்ற போர்வையில் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அது சிலுவைக்கு நாங்கள் காண்பிக்கும் அவமானம். சிலுவையில் எங்கள் பாவ தண்டனை பூர்த்தி செய்யப்பட்டது மாத்திரமல்ல, பாவ அதிகாரம் முறியடிக்கப்பட்டது. இந்த வசனத்தை நாங்கள் கவனமாக மனதில் வைத்திருக்க வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படுவது ஒரு காரியம், பாவ அதிகாரத்திலிருந்து விடுதலை பெறுவது இன்னும் ஒரு காரியம். அந்த ரெண்டையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 1:5 எங்கள் பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். விடுதலை, கைதிக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. கைதிக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. அதுதான் நற்செய்தி, அதுதான் நற்செய்தி. எபிரேயர் 9:22 உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனம். இதை நாங்கள் வெளிப்படுத்தல் 1:5 சம்பந்தப்பட்டு பார்க்கிறோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்தப்படாவிட்டால் மன்னிப்பு இல்லை. அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ பலிகள் செலுத்தப்பட்டது பாவத்திற்காக, பலிக்கு மேல் பலி. ஆனால் இயேசுவின் மரணத்தோடு, தேவாட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் மரித்ததோடு, அப்படிப்பட்ட பலிகள் எல்லாம் இப்பொழுது அவசியமில்லை. The Lord Jesus Christ is the supreme sacrifice. இப்பொழுது வேற பலிகள் செலுத்த அவசியம் இல்லை. சங்கீதம் 130:4 இந்த மன்னிப்பின் உபதேசத்தை குறித்து நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு காரியம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்புண்டு. இதையும் நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆண்டவர்களை ஏன் மன்னிக்கிறார்? நாங்கள் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக. தேவ பயம் என்று சொன்னால் என்ன? பாவத்தை வெறுத்து பாவத்தை விட்டு விடுவது, பாவத்திலிருந்து ஓடுவது. அதுதான் தேவ பயம். 2 வாரங்களுக்கு முன் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து தேவ பயத்தை குறித்து நான் ஒரு முழு செய்தியை கொடுத்தேன். நீதிமொழிகள் புத்தகத்தில் கிட்டத்தட்ட 17 முறை தேவ பயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17. நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசித்தே தேவ பயத்தை குறித்து ஒரு நல்ல விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சோ ஆண்டவர் ஏன் எங்களை மன்னிக்கிறார்? நாங்கள் அவருக்கு பயந்து வாழ வேண்டும். நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ முடியாது. ஒவ்வொரு முறையும் பாவம் செய்து ஐயோ ஆண்டவரே மன்னியும் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நாங்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். தோல்வியில் வாழ முடியாது தொடர்ச்சியாக. தேவ பயம் என்று சொன்னால் நாங்கள் பாவத்தை வெறுப்பது, பாவத்தை விட்டு விடுவது, பாவத்தை விட்டு ஓடுவது. அதுதான் தேவ பயம். சோ அப்படி பார்க்க போனால் எங்கள் மத்தியில் எவ்வளவு பேருக்குத்தான் இப்படிப்பட்ட தேவ பயம் இருக்கு? நாங்கள் துணிகரமாக 2 கண்களையும் திறந்து வைத்து பாவம் செய்கிறோம். அதையும் நாங்கள் பாவ உபதேசத்தின் அடியில் படித்தோம். Sinning with our eyes wide open.
ரெண்டு கண்களையும் நன்றாக திறந்து நான் செய்ய போவது தவறு என்று தெரிந்தும் அதை செய்கிறோம். அது துணிகரமான பாவங்கள். சோ இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்தனை செய்து நடுங்க வேண்டும். பாவத்தோடு விளையாட முடியாது. பாவத்தோடு விளையாடுவது ஒரு ஒரு நாகப்பாம்போடு விளையாடுவதற்கு ஒப்பிடலாம். பாம்போடு விளையாட முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அது உங்களை கொத்தும், அதோட முடிவு. சோ நாங்கள் பாவம் செய்ய நடுங்க வேண்டும். ஆண்டவர் தான் அந்த நடுக்கத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அது சாதாரணமாக வராது, சாதாரணமாக வராது. இன்று உலகத்தில் பாவம் என்ற வார்த்தையை பாவிக்கவே மாட்டாங்க. பாவத்திற்கு பதிலாக பலவீனம் என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க. ஒரு தவறு என்று பாவிக்கிறாங்க. மிஸ்டேக், வீக்னஸ். நாங்கள் லேபிள மாத்தி இருக்கிறோம். ஒரு நஞ்சு போத்தலை கொண்டு வந்து அதுல தெளிவா எழுதி இருக்கு நஞ்சு என்று. இதை நீங்கள் உட்கொண்டால் மரணம் வரும் என்று சொல்லி இருக்கு, தெளிவா சொல்லி இருக்கு. சிவப்பு எழுத்துல எழுதப்பட்டிருக்கு அந்த போத்தல்ல. நாங்க என்ன செய்யறோம், அந்த லேபிளை கலத்தி போட்டு இது உட்கொள்ளப்படக்கூடிய ஒரு நல்ல மருந்தண்டு லேபிளை மாத்தி இருக்கும். அதை குடிக்கிறோம். என்ன நடக்கும்? மரணம் ஏற்படுது. லேபிளை மாத்தலாம், நஞ்ச மாத்த முடியாது. உங்களுக்கு நஞ்சு இன்னும் இருக்கு, அதை எங்களால் மாற்ற முடியாது. லேபிளை மாத்தலாம். அதுதான் இன்றைய உலகம் செய்திருக்கு. பாவம் என்ற நஞ்சை மாற்ற முடியாது, லேபிளை மாத்தி இருக்கிறாங்க. பலவீனம் என்று சொல்றாங்க, தவறு என்று சொல்றாங்க, சூழ்நிலைகளை குற்றப்படுத்துறாங்க, பெற்றோரை குற்றப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் பாவத்தை குறித்த உபதேசத்தை இன்னும் எவ்வளவு உறுதியாக நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். சங்கீதம் 134 ஒரு முக்கிய வசனம். அதையும் நீங்கள் வேதத்தில் கோடிட்டு வைத்திருக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைட். இரண்டாம் உபகாரம். முதலாம் உபகாரம் பாவங்களை மன்னித்தார், மன்னிப்பின் உபதேசத்தை பார்த்தோம். இப்பொழுது ஆவண்ணா இரண்டாம் உபகாரம். பாருங்கள், 2 வாரங்கள் எடுத்திருக்கிறோம், 2 உபகாரங்களை பார்க்கிறது. நாங்கள் சங்கீதம் 103 மின்னல் வேகத்தில் வாசித்து விட்டு வாசித்தாச்சு என்று சொல்லி புத்தகத்தை மூடி எங்கேயோ ஓடி விடுறோம். இந்த சங்கீதம் 103 2-3 மாத காலமாக நாங்கள் படிக்கலாம். நோய்களை எல்லாம் குணமாக்கினார். பாருங்கள், இந்த பாவமும் நோயும் ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பாவமும் நோயும் ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறது. இப்பொழுது நாங்கள் ஒரு புதிய பெட்டியை திறந்து ஆரோக்கிய உபதேசம், தியாலஜி ஆஃப் ஹீலிங் என்று பார்க்க போறோம். இது மிகவும் ஒரு முக்கியமான உபதேசம். ஏனென்றால் இன்று அநேகருக்கு இந்த உபதேசத்தை குறித்து குழப்பம் வந்திருக்கு, பெரிய குழப்பம் வந்திருக்கு. நாங்கள் இதை கவனமாக, மெதுவாக, சிந்தனையோடு நாங்கள் பார்க்க வேண்டும். தியானத்தோடு இதை பார்க்க வேண்டும். முதலாவது குறிப்பு, நிபந்தனைகள். இந்த ஆரோக்கியம் வருவதற்கு நிபந்தனைகள் இருக்கு. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இந்த யாத்ராகமம் 15:26 எடுத்து கடைசி அந்த 3 வார்த்தைகளை நாங்கள் அதிலிருந்து கிள்ளி எடுத்து, யாத்ராகமம் 15:26 கடைசி 3 வார்த்தைகளை கிள்ளி எடுத்து அதை ஒரு பாட்டாக கூட பாடுகிறோம். ஆங்கிலத்தில் இந்த பாடல் எவ்வளோ முறை ஒரு காலத்தில் பாடப்பட்டது. அந்த கடைசி வார்த்தையில முதல் பாருங்கள், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord who heals you. அது உண்மையா? அது உண்மை, நிச்சயமாக உண்மை. அந்த பாட்டை பாடலாமா? பாடலாம். ஆனால் நிபந்தனைகளை எடுத்து சொல்ல வேண்டும்.
ஆண்டவர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு நிபந்தனைகள் இருக்கு. இப்ப நிபந்தனைகளை வாசிப்போம். யாத்ராகமம் 15:26. கவனமா கேளுங்க, நிபந்தனைகளை கவனமா செவி கொடுங்க. அடுத்த முறை நீங்க இந்த வசனத்தை யாருக்கோ எடுத்து சொல்லும் பொழுது அந்த கடைசி 3 வார்த்தையில மாத்திரம் தயவு செய்து எடுத்து சொல்ல வேண்டாம். நீங்க அவங்கள ஏமாற்றுவீங்க. முழு வசனத்தையும் வாசித்து விளக்கம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு. முதலாம் நிபந்தனை என்ன? தேவ குரலுக்கு கவனமாக செவி கொடுக்க வேண்டும். கவனமாக செவி கொடுக்க வேண்டும் தேவ குரலுக்கு. இரண்டாவது, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. இரண்டாம் நிபந்தனை, தேவ பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்வது, நேர்மையாக நடப்பது. இரண்டாவது. மூன்றாவது, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. இப்ப திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்றார். முதலாவது என் குரலுக்கு செவி கொடு. இப்ப ஆண்டவர் சொல்றார், மூன்றாவது நிபந்தனை, என் கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். 10 கற்பனைகள் இருக்கு. அதற்கு மேலாக எவ்வளவோ கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்தில். மூன்றாம் நிபந்தனை. இப்பொழுது நான்காம் நிபந்தனை, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். கட்டளைகள் ஒரு பக்கத்துல இருக்கு, மற்ற பக்கத்துல நியமங்கள், கொள்கைகள், பிரமாணங்கள், பிரின்சிபல்ஸ், பிரீசெப்ட்ஸ், அவற்றை நாங்கள் கை கொள்ள வேண்டும். இந்த 4ஐயும் நாங்கள் செய்தால்தான் ஆண்டவர் சொல்றார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நாங்க என்ன செய்திருக்கிறோம்? அந்த கடைசி 2 வாக்கியங்கள் எடுத்து நல்ல உரத்த சத்தத்தோடு 3 மைக்க பாவித்து கத்தி கொண்டு நாங்கள் என்ன சொல்றோம்? எகிப்து தேசத்தில் எகிப்தியருக்கு வந்த வியாதிகள் எங்கள் மேல் ஒருபோதும் வராது. எங்கள் ஆண்டவர் எங்களுடைய பரியாகிய கர்த்தர், ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க என்று நாங்கள் எல்லாரையும் உணர்ச்சி வசப்பட செய்கிறோம். மக்கள் என்ன செய்யறாங்க? எல்லாரும் கைத்தட்டி ஊவா ஐயாண்டு சத்தம் போட்டு. நாங்க வசனத்தை சரியா வாசிக்க இல்லை. அருமையானவர்களே, திரும்பவும் விசேஷமாக இந்த போதகர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கையில ஒரு வசனத்தை துண்டு துண்டா பிரிச்சு எங்களுடைய விருப்பப்படி ஒரு வாக்கியத்தை எடுத்து சொல்ல எங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படை. முழு வசனத்தையும் நாங்கள் வாசிக்க வேண்டும். அதனால்தான் இந்த வேதாகம கல்லூரியில் நாங்கள் அதிகாரமாக படிக்கிறோம், வசனம் வசனமாக படிக்கிறோம், வாக்கியம் வாக்கியமாக படிக்கிறோம். சில சமயங்களில் ஒரு வார்த்தையை எடுத்து நாங்கள் ஆழமாக பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். ஆண்டவருடைய வழக்கில் அவருடைய வசனங்களை பிழையான விதத்தில் விளங்கி கொண்டு அவருக்கு விரோதமாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகள். இன்னும் சற்று மணித்தியாலத்தில் நான் அதை குறித்தும் உங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்க போகிறேன். நாங்கள் தேவ வசனத்தை எப்படி விளங்கி கொள்ளலாம், how to interpret the scriptures, அதை குறித்து 10 காரியங்களை சொல்ல போகிறேன். அதனால் தயவு செய்து அதில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் என்றால் கலந்து கொள்ளுங்கள். நான் எங்கள் இந்தியா இலங்கை அருமையானவர்களுக்கு அந்த வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பும் பொழுது இப்போ ஒரு புதிய காரியத்தை அனுப்பியிருக்கிறேன். திங்கட்கிழமையை நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய அபிவிருத்தி தினமாக மாற்றி அமைத்து காலையில் 5:30 மணி, பின்னேரம் 6:30 மணி, அந்த 2 நேரங்களிலும் நீங்கள் எங்களோடு கலந்து கொண்டால் உங்களுக்கு எவ்வளவோ அறிவுரைகள் கொடுக்கப்படும், போதனைகள் கொடுக்கப்படும் உங்கள் பிரயோஜனத்திற்காக. அந்த விதத்தில் நீங்கள் செயல்பட்டு, இப்ப சிலர் சொல்லலாம், ஐயோ நான் வீட்டு சந்திப்பு நடத்த வேணும் வேண்டிய அந்த தினத்தை மாத்துங்க. திங்கக்கிழமை போக முடியாவிட்டா நீங்க செவ்வாய்க்கிழமை போகலாம், புதன்கிழமை போகலாம், அதை எளிதில் நீங்கள் மாத்தலாம். நான் எனக்காக ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் டே என்று புதன்கிழமையை நியமித்து வைத்திருக்கிறேன்.
அது என்னுடைய ஆவிக்குரிய அபிவிருத்திக்காக நான் வாரத்தில் ஒரு தினத்தை முழுமையாக அதற்காக நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அந்த தினத்தில் நான் முழு நேரத்தையும் கவனத்தையும் வேதத்தின் மேல் தான் வைத்திருப்பேன். எவ்வளவோ செய்திகளுக்கு நான் செவி கொடுப்பேன். அதே போல் நீங்கள் திங்கட்கிழமையை உங்கள் ஆவிக்குரிய அபிவிருத்தி தினமாக மாற்றி அமைத்து காலையில ஒரு 70 நிமிஷ செய்தி, பின்னேரம் இன்னும் ஒரு 70 நிமிஷ செய்தி, ரெண்டையும் நீங்கள் ஒற்றுமைப்படுத்தினால் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ தெளிவை கொடுப்பார். அது நான் கற்பித்துக் கொடுக்கிற படியால் அல்ல, நீங்க வேதத்தை படிக்கிற படியால். அருமையானவர்களே, யாத்ராகமம் 15:26 சந்தர்ப்பத்தின்படி எடுத்து சொல்ல வேண்டும். அந்த ஈயா உவாண்ட பெரிய சத்தத்தை செய்வதற்கு முன்னால 4 நிபந்தனைகளை சுட்டி காட்ட வேண்டும். அந்த 4 நிபந்தனைகள் பூர்த்தியானால் தான் எகிப்து தேசத்து வியாதிகள் வராது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். நிபந்தனைகள். இரண்டாவதாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய காரியம் கர்த்தருடைய தண்டனை. வியாதிகள் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் ஆண்டவருடைய தண்டனை. அதெல்லாம் நாங்கள் யாருக்கும் விளக்கி சொல்றதே இல்லை. அப்படி சொன்னா மக்கள் கோவப்படுவாங்க என்று சொல்லி நாங்க எடுத்து சொல்றது இல்லை. இப்ப பாருங்கள் இந்த வசனங்கள். 2 நாளாகமம் 21:18. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர், அவன் என்று சொன்னால் ஒரு ராஜா ஜெகோராம், அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். இப்ப பாருங்கள், வார்த்தைகள் எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த வியாதியை கொண்டு வந்தது? ஆண்டவர். இந்த ராஜாவுடைய குடல்கள் ஏதோ ஒரு தீரான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. இன்று நாங்கள் குடல் என்று சொன்னால் கேன்சர் என்று தான் முதல் நினைப்போம். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு பயங்கர வியாதி. 19ஆம் வசனத்தில், அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான். 2 வருஷ கால நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார் இந்த ராஜாவுக்கு மனம் திரும்ப, அந்த வியாதியின் காரணமாக. ஆனால் என்ன நடந்துச்சு? இந்த ராஜா மனம் திரும்ப இல்லை. எவ்வளவோ பாடுபட்டான், ஆனால் அவனுக்கு அந்த உணர்வு வர இல்லை, அந்த தெளிவு வர இல்லை. அப்படியே அந்த வியாதியினால் மரித்தான். அவனுக்கு எந்த வித அரச மரியாதையும் கொடுக்கப்படாமல் அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். துக்கமான காரியம். மறந்துவிட வேணாம், வியாதி சில சமயங்களில் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தண்டனை. அதுவும் நீடித்துக் கொண்டிருக்கலாம் 2 வருஷ காலம். அது ஆண்டவருடைய இரக்கம். உடனடியாக மரிக்காமல் இந்த நபர் மனம் திரும்புதலுக்கு வருவார் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் அந்த வியாதியை அதிகரிக்க செய்வார். He will turn the heat on. நாங்கள் தான் எங்களை சோதித்து பார்த்து இந்த வியாதி வருவதன் காரணம் என்ன என்று கண்டறிந்து அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் எரேமியா 14:19. நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை துன்புறுத்தி இருக்கிறீர்? குணமாக்கும் வேலையை எதிர்பார்த்தோம், ஆனால் பயங்கரம் மட்டுமே காணப்பட்டது. எரேமியா என்ன சொல்றார்? பபிலோனியர்கள் வந்து எங்கள் நாட்டை அழித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ மக்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் நேசிக்கும் எருசலேம் சுட்டரிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் எரேமியா ஆண்டவரை நோக்கி கூறிய வார்த்தை, நாங்கள்
குணமாக முடியாதபடி, இது ஆவிக்குரிய வியாதியும் சரீர வியாதியும் ரெண்டும் ஒன்றாக எடுத்து சொல்லப்படும் சந்தர்ப்பம். நாங்கள் உம்மால் துன்புறுத்தப்படுகிறோம். ஐயோ, எங்கள் ஆண்டவர் எங்களை சுகமாக்குவார் என்று எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் பாருங்கள், பாவிக்கப்பட்ட வார்த்தை, ஆனால் பயங்கரம் மட்டுமே காணப்பட்டது. டெரர், பயங்கரம். ஏன் இந்த மக்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்படவில்லை? அவங்க மனம் திரும்பவில்லை. எரேமியாவையும் துன்புறுத்தினார்கள். எரேமியாவையும் மௌனமாக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள். அதனால் அவங்களுக்கு சுகம் வர இல்லை. சோ நிபந்தனை மனம் திரும்புதல், தேவ இரக்கத்தை கேட்பது. எரேமியா தேவ மனிதன். தேவ மனிதன் என்ற முறையில் அவர் இந்த விதமாக ஜெபிக்கிறார். தன் நாட்டை மிகவும் நேசித்த எரேமியா, தன் மக்களை மிகவும் நேசித்த எரேமியா மனம் நொந்து செய்த ஜெபம். இப்ப சங்கீதம் 41:4 பாருங்கள். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாய் இரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். முதலாவதாக எங்களுக்கு என்ன சுகம் வர வேண்டும்? ஆத்தும ஆரோக்கியம். ஆத்தும ஆரோக்கியம். அருமையானவர்களே, நாங்கள் முதல் சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லாரும் பாவ வியாதியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பயங்கர பாவ வைரஸ் எங்கள் இரத்தத்தில் இருக்கு. நாங்கள் அதிவேகமாக மரணத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாவ வியாதியிலிருந்து யார் எங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார்? ஒரே ஒருவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை மாத்திரம் உங்கள் ஒரே தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சுவிசேஷம் பிரசங்கம் செய்யப்பட்டு ஆத்தும ஆரோக்கியம் முதலாவதாக வர வேண்டும். அதையெல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு ஹீலிங் 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 சர்வீஸ் என்று சொல்லி அநேகர் அதன் மூலமாக ஏமாற்றம் கூட அடைந்திருக்கிறார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 41:4, என் ஆத்துமாவை குணமாக்கும், என் பாவத்தை நீக்கும், தூய இரத்தத்தால் என்னை கழுவும், என் குற்ற மனசாட்சியை எடுத்து போடும். அதுதான் முதல் காரியம். don't put the cart before the horse. இந்த சரீர ஆரோக்கியத்தை நாங்கள் மேன்மைப்படுத்தி அதன் அடிப்படையில் கூட்டங்களை வைத்து நாங்கள் தேவ சித்தத்தின்படி இயங்காமல் இருக்கிறோம். அதுக்கு வசனங்களை நான் இப்ப சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஏசாயா 6:10, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். இவ்வளவு இதிலே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கலாம். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. பாருங்கள், 3 காரியங்கள்: கண்கள், காதுகள், இருதயம். எங்கள் சரீரத்தில் உள்ள 3 முக்கிய அவயவங்கள்: கண்கள், காதுகள், இருதயம். கண்களால் நாங்கள் பார்க்கிறோம், தேவ செயல்களை பார்க்கிறோம். காதுகளால் தேவ குரலை கேட்கிறோம், தேவ மனிதர்களிடமிருந்து. இருதயத்தில் உணர்வுகள் ஏற்படுகிறது, நாங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இந்த 3ம் பாவத்தினால் பாதிக்கப்பட்டு தேவ ஜனத்திற்கு சுகம் வரவில்லை. ஆண்டவரால் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியவில்லை. அவர்கள் இருதயங்கள் கொளுத்ததாக்கி
இன்று இருதயங்கள் கொளுத்ததாக்கி என்று சொன்னால் கொலஸ்டரால் என்று சொல்றோம், வைத்திய வார்த்தைகளை பாவித்தார். அது ஒரு பயங்கர நிலைமை. உனக்கு மார்படைப்பு ஏற்படலாம். கொலஸ்ட்ரால் உன்னுடைய இருதய நாடிகளில் படிந்து ரத்தம் சரியாக ஓடாமல் இப்போ உனக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து மார்படைப்பு வந்து நீ மரணம் கூட அடையலாம். ஆவிக்குரிய முறையில் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இருதயம் கொளுத்ததாக்கி, அதாவது ஒரு மென்மையான இருதயம் இல்லை, ஒரு கடினமான இருதயம். காதுகளை மந்தப்படுத்தி, காதுகளால் இப்ப கேட்க முடியாது. முதிர் வயது வரும்பொழுது நாங்கள் இப்படி சில நேரம் காதை நான் செய்திருக்கிறேன், இப்படி காதை நான் கொஞ்சம் நீட்டுவேன், இவர் என்னத்தான் சொல்றார் என்று கேட்கிறது. ஆவிக்குரிய முறையில் காதுகளை மந்தப்படுத்தி எவ்வளவு மைக்க வச்சாலும் அவங்களுக்கு கேட்குதில்லை. என்னதான் இவர் சொல்றார், கேட்குதில்லை. கண்களை ஆண்டவர் மூடி போட்டார். இப்ப தேவ செயல்களை கூட பார்க்க முடியாது. பயங்கரமான ஒரு நிலைமை. இந்த நிலைமைக்கு எங்களில் எவரும் வரக்கூடாது. கண்கள், காதுகள், இருதயம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு எப்பொழுதும் ஒரு மென்மையான இருதயத்தை தாரும். அந்த இருதயத்தை நீர் எந்த விதத்திலும் வளைத்து நீர் திருத்த வேண்டும். என் காதுகள் எப்பொழுதும் கூர்மையாக இருக்க வேண்டும், உம்முடைய குரலை கேட்பது. என்னுடைய கண்கள் உம்முடைய செயல்களை பார்க்க வேண்டும். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் 1 கொரிந்தியர் 11:30 இந்த வசனத்தை எங்களுடைய திருவிருந்து நேரத்தில் வாசிப்பது மிக 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 அரிது. திருவிருந்து நேரத்தில் கொரிந்தியர் விசுவாசிகளுக்கு என்ன நடந்தது? இது நிமித்தம் பவுல் சொல்றார், உங்களில் அநேகர். நான் மிகவும் பயப்பட்டது இந்த அநேகர் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது. 1-2 பேர் இல்லை, அநேகர். உங்களோட பென்சில் எடுத்து அதை ஒரு வட்டம் போட்டுக்கொள்ளுங்கள், ஒரு வட்டத்தை போடுங்க. அநேகர். உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். அநேகர், திரும்பவும் அநேகர் வார்த்தையை சுற்றி ஒரு வட்டத்தை போடுங்க, நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இங்கே நித்திரை என்று சொன்னால் பிரசங்க நேரத்தில் நித்திரை செய்வதல்ல. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் அவர்களை கவனித்துக் கொள்வார். இந்த நித்திரை வந்து மரண நித்திரை. 3 காரியங்கள். திருப்பந்தியில் சரியான விதத்தில் பங்கெடுக்காதபடியினால் உள்ளங்களை சோதித்தறிந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சரியான உறவுகள் பேணி வளர்க்கப்படாத நிலைமையில் திருப்பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது 3 காரியங்கள் நடைபெற போகிறது. 1, பிளவீனம், சரீர பிளவீனம். எவ்வளவு பேருக்கு அது வருது, சரீர பிளவீனம். 2வது வியாதி. வியாதி வந்து கொண்டே இருக்கு, மருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க, அந்த வியாதி வந்து கொண்டே இருக்கு, வியாதி. 3வது திடீர் மரணம், எதிர்பாராத மரணம். அருமையானவர்களை, இந்த வசனத்தையும் நாங்கள் கவனத்திற்குள் எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய தண்டனை, ஆண்டவருடைய பந்தியில் நாங்கள் ஒரு பொருத்தமான முறையில், தகுதியான முறையில் கலந்து கொள்ளாமல் இருப்பது. ஆண்டவருடைய பந்தி ஒரு அருமையான காரியம், ஆனால் நடுங்க வேண்டிய ஒரு காரியமும் கூட. அசாதாரண விதத்தில் நாங்கள் பங்கெடுத்தால் பிளவீனம் வரும், வியாதி வரும், மரணம் கூட ஏற்படலாம். ப்ரீமெச்சுவர் டெத் என்று சொல்வோம். காலத்துக்கு முன் மரிப்பது, காலத்துக்கு முன் மரிப்பது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். யோவான் 5:14 இது ஆண்டவரால் சொஸ்தமாக்கப்பட்ட ஒரு மனிதன். அதற்கு பின் இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார்.
என்றார். இந்த மனிதனுக்கு வியாதி வந்ததன் காரணம் தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 14ஆம் வசனத்தில் கிட்டத்தட்ட 38 வருஷ காலமாக வியாதிப்பட்டு இருந்த ஒரு நபர். அந்த வியாதி வருவதற்கு காரணம் பாவம். அவன் செய்த ஏதோ ஒரு பாவம். ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு எச்சரிக்கை வார்த்தையும் கொடுத்தார். இன்னும் மோசமான வியாதி வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே. இப்ப பாருங்கள், இப்படிப்பட்ட அறிவுரைகளை நாங்கள் கொடுப்பது மிகவும் அரிது. பாவம் செய்ய வேண்டாம், உங்களுக்கு மோசமான காரியங்கள் நடக்கும், மோசமான வியாதிகள் வரும் என்று யார்தான் இன்று அதிகாரத்தோடு எடுத்து சொல்றாங்க? அப்போ இப்ப நீங்க சொல்லுவீங்க, ஐயோ அப்படி சொன்னா அங்கட சபையை விட்டு போய்விடுவாங்களே. போகட்டும் போகட்டும், நாங்க எண்ணிக்கை விளையாட்டில் ஈடுபட இல்லையே. சத்தியத்தை எடுத்து சொல்லும் விஷயத்தில் தானே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இப்ப பாருங்கள், யோவான் 9 1ஆம் அதிகாரம் வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். 2ஆம் வசனத்தில் சீஷர்கள் கேட்ட கேள்வி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? இப்ப எங்களுக்கு தெரியும், மருத்துவ முறையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது, பெற்றோர்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் காலத்தில் தாய் ஏதாவது இந்த கொகேன், ஆல்கஹால் போன்றவற்றை அருந்தினால் பிறக்க போற குழந்தைக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும், பயங்கர பாதிப்புகள் ஏற்படும். சோ பெற்றோருடைய பாவத்தின் காரணமாக அந்த குழந்தை பாதிக்கப்படுகிறது. அது நிச்சயம், அது ஷுவர், அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இப்ப இங்க சீஷர்கள் கேட்கிற கேள்வி, பெற்றோர்கள் செய்த பாவமா இவன் குருடனா பிறப்பதற்கு? ஆனால் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, இந்த குருடன் செய்த பாவமா? இப்ப அதை எப்படி விளக்கலாம்? சோ யூதர்களுக்கு ஒரு ஒரு போதனை இருந்தது, ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பாவம் செய்ய முடியும். இது யூதர்கள் மத்தியில் இருந்த ஒரு கருத்து, அவ்வளவுதான். அந்த கருத்தை தான் இந்த சீஷர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த கேள்வியின் மூலமாக. அந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கு, அதனால் தான் இந்த குழந்தை ஒரு பிறவி குருடனாக பிறந்திருக்கிறார் என்று. அது ஒரு தவறான கருத்து, ஆனால் அந்த காலத்தில் இருந்த ஒரு கருத்து. சோ இதிலேயும் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், வியாதியின் காரணமாக வரும், பாவத்தின் காரணமாக வரும் வியாதிகள். இப்போ இந்த ஆரோக்கிய உபதேசத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய 3ஆம் காரியம், சுய பரிசோதனையின் அவசியம். சுய பரிசோதனையின் அவசியம், செல்ஃப் எக்ஸாமினேஷன். இன்று நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை 2 சபைகளில் நாங்கள் திருவிருந்தில் கலந்து கொண்டோம். நான் இந்த வசனத்தை நாங்கள் திருவிருந்தில் பங்கெடுப்பதற்கு முன் வற்புறுத்தி எடுத்து கூறினேன். 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அந்த 1ஆம் வாக்கியத்தை கவனமா பாருங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து. நான் எப்பொழுதும் அந்த எச்சரிக்கை வார்த்தைகளை கொடுப்பதுண்டு. கடமைக்காக நீங்கள் இதில் பங்கெடுக்க வேண்டாம், சடங்காசாரமாக இதில் பங்கெடுக்க வேண்டாம். நீங்கள் முழு வாரத்தையும் செலவழித்திருக்க வேண்டும் சுய பரிசோதனையில் ஈடுபட்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பாவங்களை சுட்டிக்காட்ட உங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி அவர் பாவங்களை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் அவற்றை வெறுத்து மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
முறியடிக்கப்பட்ட உறவுகள் இருந்தால் அதை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் நாங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்க வர வேண்டும். நாங்கள் பொதுவாக இன்று இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை கொடுப்பது மிக மிக குறைவு, மிக மிக அரிது. சுய பரிசோதனையின் அவசியம். இதை நாங்கள் சங்கீதம் 139 பார்க்கலாம். அடுத்த ஸ்லைடை பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 139 உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஜெபம், தாவீது செய்த ஜெபம். இதை நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு ஜெபமாக பாவிக்கலாம். தேவனே, என்னை ஆராய்ந்து, இன்டென்ஸ்லி பர்சனல், என்னை ஆராய்ந்து பாரும். என் மனைவியை அல்ல, கணவனை அல்ல, உற்றார் உறவினரே அல்ல, நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேணும். என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு நடுக்கம் வருது. இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று சொன்னால் என்னுடைய உணர்ச்சிகளை அறிந்து கொள்ளும், என்னுடைய விருப்பங்களை அறிந்து கொள்ளும், என்னுடைய பயங்களை அறிந்து கொள்ளும். சிந்தனைகள், கட்டுப்படுத்த முடியாத சிந்தனைகள் காட்டு தீயை போல் வேகமாய் 4 திசைகளிலும் பறந்து செல்கிறது எங்களுடைய மனது. உங்களை பற்றி தெரியாது, அது எனக்கு உண்மை. காட்டு தீய போல சிந்தனைகள் 4 திசைகளிலும் ஈடுபடுகிறது. தாவீது ஜெபிக்கிறான், ஐயோ ஆண்டவரே, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எவ்வளவோ வீண் சிந்தனைகள், பாவ சிந்தனைகள், கவலை சிந்தனைகள், கவலை சிந்தனைகள், வெறுப்பு சிந்தனைகள், எரிச்சல் சிந்தனைகள், கோப சிந்தனைகள். ஐயோ, இதை வச்சு ஒரு பட்டியல் போடலாம். சிந்தனைகள் உபதேசம் என்று சொல்லி ஒரு பட்டியலை நீங்களே உருவாக்கலாம். அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவருக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் அதை எங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். பிறகு பாருங்கள் 24ஆம் வசனத்தில், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். 2 வழிகள். வேதனை உண்டாக்கும் வழி, ஆண்டவரை துக்கப்படுத்தும் வழி, இல்லாவிட்டால் நித்திய வழி, தேவனுடைய பிரகாசம் காண்பிக்கப்படும் வழி. 2 வழிகள். நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தேவ வசனத்தை ஒரு கண்ணாடியாக பாவித்து என் மனது, என் உள்ளம் இவற்றில் படிந்திருக்கும் வேறிடத்திற்கும் பாவங்கள் எனக்கு சுட்டி காட்டப்பட வேண்டும். நான் நித்திய வழியில் நடந்து கொண்டிருக்கின்றேனா, இல்லாவிட்டால் தேவனை வேதனைப்படுத்தும் வழியில் நடந்து கொண்டிருக்கிறேனா என்று நானே அறிந்து ஒரு முடிவுக்கு வந்து நானே மனம் திரும்ப வேண்டும். இந்த ஒரு ஜெபம் போதும், எங்களுக்கு வேற ஜெபங்கள் அவசியம் இல்லை. சங்கீதம் 131, 23, 24 இதை நாங்கள் எங்கள் சபைகளில் ஒரு ஜெபமாக வாசித்து கொஞ்சம் நேரம் கொடுப்போம். நீங்க தேவ வசனத்தை கேட்டீங்க, இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆராய்ந்து பார்க்க இடம் கொடுங்க. இப்ப நாங்க என்ன செய்றோம், அந்த நேரத்துல போட அந்த ட்ரம்மை போட்டு அடி 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 என்று அடிக்கிறோம். பாருங்க, எவ்வளவு எவ்வளவு ஒரு வித்தியாசமான முறையில் எல்லாம் செயல்படுது. இன்னைக்கு மௌனமா இருக்கிற வேண்டிய நேரத்திலும் பெரிய சத்தத்தை போடுறோம். இசை கருவியல் பயங்கர விதத்துல வாசிக்கப்படுது. அந்த ட்ரம்மை போட்டு அடி 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 என்று அடிக்கிறாங்க. எனக்கு ட்ரம்மை பார்த்தாலே ஒரு பயம் ஏற்படுது. இப்ப மௌனத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய இடம் கொடுப்போம். மௌனத்தை குறித்து பயப்பட வேண்டாம். மௌனம் ஒரு நல்ல காரியம். மௌனத்தின் மூலமாக ஆழமான காரியங்கள் எங்கள் உள்ளத்தில் நடைபெறுகிறது. மௌனம்.
சுய பரிசோதனை எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம். வியாதிகள் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த சுய பரிசோதனை இல்லாதது. நேரம் கடந்து போய்விட்டது. அதனால் இங்கே நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை போட்டு இந்த ஆரோக்கிய உபதேசத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். இந்த 4ஆம் குறிப்பிலிருந்து இவையெல்லாம் ஆழமான சத்தியங்கள். இதை நாங்கள் சும்மா சொல்லி முடிக்க முடியாது. அடுத்த வாரத்தில் 4ஆம் சத்தியத்திலிருந்து ஆழமாக பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு ஜெபம் செய்து அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆண்டவரே, மன்னிப்பின் உபதேசத்திற்காக நன்றி. ஆரோக்கிய உபதேசத்தை குறித்து உம்முடைய வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வரும் இந்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கு ஒரு அவ்வளவா நாங்கள் பிரியப்படுகிற ஒரு உபதேசம் அல்ல ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் இதை பார்த்து அவதானித்து அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும். அந்த கிருபையை எங்கள் எல்லாருக்கும் தந்தருளும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.